நடுவர்களே, இந்த எதிரணி சகோதரிகள் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பையே தவறா விளங்கியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு இன்றைய சமுதாயத்துல அண்ணலாரின் கலாச்சாரம் பெருகிட்டு வருதா இல்ல அந்நிய கலாச்சாரம் பெருகிட்டு வருதாங்கிறது தானே தவிர இன்னும் அண்ணலாரின் கலாச்சாரம் உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறது கிடையாது. நடுவர் அவர்களே, அவங்க பேசின வாதங்களை தான் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணலாரின் கலாச்சாரம்னா என்ன நடுவர் அவர்களே? மாத்தி மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க நடுவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் அண்ணலாரின் கலாச்சாரம்னா என்ன அடுத்த பேசிக்கலாம் நடுவர். அண்ணலாரின் கலாச்சாரம்னா ஃபர்ஸ்ட் என்ன? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்தை நம்மளோட வாழ்க்கையில பேணி நடக்கிறதா அவங்க கலாச்சாரமா இருக்கும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிற எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. சாப்பிடும் போது தட்டோட ஓரத்துல இருந்து எடுத்து சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கைகளை சூப்பணும், அடுத்து தண்ணீர் குடிக்கும் போது உட்கார்ந்து குடிக்கணும், தலையில சீலை போட்டு குடிக்கணும், 3 டைம் மூச்சு விட்டு குடிக்கணும், இந்த மாதிரி தூங்கும் போது வலதுபுறம் ஒருக்கணிச்சு படுக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப ஹோட்டலுக்கு போகும்போது கூட பாருங்க, ஹோட்டல்ல அவங்க ஸ்பூன் கொடுப்பாங்க, அத்தனை பேர் முன்னாடி எப்படா நம்ம கையில சாப்பிடுறதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிப்போம். அப்படியே அதே ப்ராப்ளம். ஆமாங்க நடுவர் அவர்களே, அப்படியே கையில சாப்பிட்டாலும் இத்தனை பேர் முன்னாடி எப்படா அந்த விரல்களை சூப்புறது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை போதிச்சாங்கன்னு நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான்? மஹரமான ஆண் இல்லாம ஒரு பெண்ணை வெளியவே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கான். அப்படி அவங்களுக்கு மஹரமான ஆண் இல்லைன்னா அவங்க மேல ஹஜ்ஜே கடமை இல்லைன்னு சொல்றான்னா எந்த அளவுக்கு அதை அல்லாஹ் வலியுறுத்திருப்பாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா இன்றைய காலத்து பெண்கள் அப்படியா நடுவர்களே இருக்காங்க. இப்ப கணவர் வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட அவர் எப்ப எண்ணத்தை வாங்கி கொடுத்து நான் எப்ப சமைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களே கடைக்கு போயிடுறாங்க. பால்காரன் அண்ணன் ஆக்கிடுறாங்க, பேப்பர்காரனை தம்பி ஆக்கிடுறாங்க, மல்லிகடைக்காரனை மச்சான் ஆக்கிடுறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொந்தக்காரனவே மாத்திடுறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் சொந்தக்காரங்க ஆக்கிடுறாங்க. நடுவர் அவர்களே, நடு ரோட்ல உட்காந்துட்டு தலையில சீலை கூட போகாம காய்கறிக்காரன்ட்ட காய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே வழியில ஒரு அஜித் வந்தாங்கன்னா டக்குன்னு தலையில சீலை தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு நான் தெரியாம கேட்கிற நடுவர் அவர்களே, அல்லாஹ் தஆலா ஆண்கள் அந்நியான்கள்னு சொன்னானா இல்ல ஆளுங்களை மட்டும் அந்நியான்கள்னு சொன்னானா? அப்படிதான் நடுவர் அவர்களே இந்த சமுதாயத்து பெண்கள்லாம் இங்க இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன சின்ன சுன்னத்தை கூட பின்பற்றாம அண்ணலாரின் கலாச்சாரம் இந்த சமுதாயத்துல பெருகிட்டு வருதுன்னு நம்ம யாருனாலையும் சொல்லிடவே முடியாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லுங்களேன். தெரியாம வந்துட்டேனம்மா, இடத்த மாத்தி வந்துட்டேன் போல. டேட் மட்டும் சொல்லுங்க. 16. நீங்களே பாத்தீங்கன்னா நடுவர்களே, டேட் என்னன்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 16 தான் சொல்றீங்க தவிர ஷாபான் 17ன்னு சொல்லல. அந்த மாதிரி டேட்ல கூட பாயிண்ட் வச்சிட்டீங்களா? அதாவது டேட்ல கூட நம்ம கிறிஸ்துவர்களோட கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்றோமே தவிர அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்நியர்களோட கலாச்சாரம் நமக்கே தெரியாம நம்ம கூட கடந்துருச்சுங்கிறதா நடுவர்களே நிதர்சனமான உண்மை. எனவே அந்த உண்மையவே நீங்க தீர்ப்பா வழங்கி அப்படியாச்சும் அண்ணலாரின் கலாச்சாரத்தை வாழவீங்கிற ஆசையோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, நான் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் பார்வை கோளாறுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி பேசின 3 பேர்த்துக்குமே பார்வை கோளாறா மட்டும்தான் இருக்கு. நடுவர் அவர்களே, செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, கூட்டிட்டு போயிடலாம். நடுவர் அவர்களே, அந்நிய கலாச்சாரத்தை புடிச்சிட்டு நல்லா தொங்குறாங்க. ஆனா அண்ணலாரின் கலாச்சாரத்தை பின்பற்றவங்கள ஒருத்தரை கூட இவங்க பார்த்தது இல்லையான்னு நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, எப்படி மனசாட்சி இல்லாம அண்ணலாரின் கலாச்சாரம் இப்ப விடுங்க. நடுவர் அவர்களே, சாயங்காலம் வாங்க, அங்க எத்தனை கூட்டம் வருதுன்னு நீங்க மட்டும் பாருங்க. நடுவர் அவர்களே, அப்ப உங்களுக்கு புரியும். நடுவர் அவர்களே, ரசூல்லா அந்த காலத்துல ஒரு பெண்மணி ரசூல்லா மேல குப்பையை கொட்டினாங்க. நடுவர் அவர்களே, ஆனா என்னதான் குப்பையை கொட்டினாலும் அந்த பெண்மணி ஒரு நாள் குப்பையை கொட்டலன்னு சொன்னையும் அந்த பெண்மணி போய் ரசூல்லா பார்க்கலையா? நடுவர் அவர்களே, அந்த ரசூல்லா போய் பார்த்தனுமே அந்த பெண்மணி அந்த நிமிஷத்திலேயே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. நடுவர் அவர்களே, அந்த அளவுக்கு ரசூல்லா போய் நோய் நல்லா விசாரித்தாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேர்த்த பாக்குறோம், அடிச்சுட்டு புரண்டாலும் கூட நம்ம சொந்தக்காரங்களுக்கோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ கூட உடம்பு சரியில்லைன்னு சொன்ன நீ போய் நம்ம நலம் விசாரிக்கிறோமா இல்லையா? நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. நன்மை நாடி சில பேர் போறாங்க. இல்லை நடுவரே, அது அண்ணலாரின் கலாச்சாரத்தை அவங்க பின்பற்று அவங்க ரசூல்லா நலம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தெரியாட்டி கூட ஒருத்தவங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா அவங்கள போய் நம்ம நலம் விசாரிக்கிறோம்ல. அப்ப மக்களிடத்துலயே அந்த
அண்ணலாருடைய கலாச்சாரத்தை வந்துருச்சுன்னு தான் சொல்றேன் நடுவர் அவர்களே. நான் நீங்க வந்து அந்த வயதான ஒரு மூதாட்டி வந்து தண்ணி குப்பை கொட்டின விஷயத்த சொன்னாங்க. இது என்னோட வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயம். ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்திருச்சு. தெரியாம லைட்டா தண்ணி ஊத்திக்கிட்டேன். அதுக்கு வந்துச்சே ஒரு பிரச்சனை, பூகம்ப மாதிரி வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க அதை நினைவு விட்டுட்டீங்க. நடுவர் அவர்களே, நம்ம இப்ப வந்து வயநாட்டை சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் கண் மட்டும்தான் நடுவர் அவர்களே கலங்கும். அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. எத்தனை பேர் உயிரிழந்தாங்க நடுவர் அவர்களே. சொல்ல போனா குழந்தைகள் கொண்டு அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டாங்க நடுவர் அவர்களே, சொல்லவே முடியாது. ஆனா அந்த அம்மா அத்தா இருந்தும் அந்த குழந்தை மவுத்தா போயிருக்கு. சில குழந்தை உயிரோடு இருந்து அம்மா அத்தா மவுத்தா போயிட்டாங்க நடுவர் அவர்களே. அப்படி இருந்தப்போ அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, அந்த ஊருள்ள அனைத்து பாதிக்கப்பட்ட அவங்களுக்கெல்லாம் ஒரு நோயின் வந்த ஒரு உதவியும் வந்தனே எப்படி வந்து விருந்து செஞ்சாங்க நடுவர் அவர்களே. ஜமாத் வந்து அவங்களுக்கு வந்து இல்லங்களை இப்போ வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. ஒவ்வொருத்தருக்கும் யாருக்காச்சும் இத்தனை பேருக்கு உதவி செய்யணும்னு மனசு வருமா நடுவர் அவர்களே? ஆனா அந்த நேரத்துல எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து யாரு என்னன்னு கூட பார்க்கல நடுவர் அவர்களே. உதவியத்தான் ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்சாங்க நடுவர் அவர்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம் இல்லை நீங்க எப்படி நடுவர் அவர்களே சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, இறுதியா ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஹஜ் உம்ரான்னு எடுத்துக்கிட்டா நடுவர் அவர்களே, ஹஜ் உம்ராக்கு போனோம்னா அந்நிய கலாச்சாரத்துல இருந்தவங்க கூட ஹஜ் உம்ராக்கு போனா நடுவர் அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொன்ன சுன்னத்தை தானே ஒவ்வொன்றையும் பின்பற்றாங்க நடுவர் அவர்களே. எவ்வளவு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு இருந்தாங்க கூட நாங்க முன்னாடி போய் இஹ்ராம் கட்டிட்டு நிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை துணியை தான் கட்டுறாங்களா ஒழிச்சு ஆடம்பரமா இருக்கு நான் அந்த சட்டையை தான் போடுவேன் இந்த சட்டையை தான் போடுவேன் யாராச்சும் போட்டு போறாங்க நடுவர் அவர்களே. அங்குள்ள ஒவ்வொருத்தருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. எதிரணியில வந்து இல்லைன்னு சொல்றாங்க நடுவர். நம்ம நிரூபிக்க முடியாது. உங்களுக்கு தோணி இருக்கும்ல நடுவர் அவர்களே, அண்ணலாரின் கலாச்சாரம் தானே. எனவே அண்ணலாரின் கலாச்சாரம் தான் இன்று வாழ்ந்துட்டு இருக்கு, ஹயாத்தாக இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.